ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணிமேஜ் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டே 12க்கான அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நான் எப்போவும் சொல்கிறது தான். டோட்டல் வேக்கன்சிஸ் எவ்வளோ போயிருக்கு, ப்ளஸ் வந்து பிஎஸ்டிஎம்மில் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், ப்ளஸ் நாளைக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் முடியும், நாளைக்கு எந்தெந்த கம்யூனிட்டியில் முடியும், இன்றைக்கி எந்த கம்யூனிட்டி முடிஞ்சிருக்குது, எல்லா பற்றின டீட்டெயில்ஸும் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி ஜென்ரல் ஆல்மோஸ்ட் வந்து முதலே முடிஞ்சிச்சு. இன்றைக்கி பிஎஸ்டிஎம் வந்து நல்லா மூவ் ஆன் ஆகிருக்கு. பிஎஸ்டிஎம் நேற்று வந்து கம்பேர் பண்ணுறப்ப இன்றைக்கி நல்லாவே வந்து மூவ் ஆன் ஆகிருக்கு. நேற்றுலாம் 39 தான் வந்து போச்சு. இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் வந்து 20 வேகன்சிஸ் பக்கம் அதிகமாகிடுச்சு. ஓகேங்களா, 20 வேகன்சிஸ் பக்கம் அதிகமாக வந்து ஃபில் ஆகிருக்குது. இனி வரும் காலங்களில் பிஎஸ்டிஎம்மோட ஸ்ட்ரென்த் வந்து போக 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 அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த பிஎஸ்டிஎம் பற்றி டீட்டெயில் அனாலிசிஸ் நம்ம கடைசியில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டோம்னா பிஎஸ்டிஎம்மில் இன்னும் 121 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. இது இன்னும் வந்து ஒரு 5-6 நாள் வரைக்கும் வந்து தாங்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் இன்னும் ஒன்று தான் ஃபில் ஆகிருக்கு. பர்சனல் டிசபிலிட்டிஸ் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் 35 ஃபில் ஆகிடுச்சு. 37 வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பாதிக்கு பக்கம் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஓகேங்களா, 50% ஆஃப் ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் வந்து ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் பாதி வேகன்சிஸ் வந்து என்ன அவைலபிலிட்டி இருக்குது. டிஸ்ட்ரிபியூட்டிவில் வந்து 2 ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 45 அவைலபிலிட்டி இருக்குது. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 38 ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 120 அப்படியே தான் வந்து இருக்குது. இன்னும் எது ஒன்றும் மூவ் ஆன் ஆகவே இல்லை. இன்னும் அடுத்த வாரத்தில் வந்து பிக்கப் எடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் வந்து 17 ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 44 வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிசி டிஸ்ட்ரிபியூட்டிவில் எல்லாம் எதுவுமே வந்து ஃபில் ஆகலை. ஆர்த்தோவில் வந்து எதுவுமே ஃபில் ஆகலை. நெக்ஸ்ட்டு எம்பிசி பிஎஸ்டிஎம்மில் 29 ஃபில் ஆகிருக்கு. 97 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. எம்பிசி எக்ஸர்வீஸ்மேனில் எல்லாம் எதுவுமே ஃபில் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் 10 ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 38 வேகன்சிஸ் இன்னும் இருக்குது. 48 வேகன்சிஸில் இதுவுமே வந்து இன்னும் நல்லா வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். பிசிஎம்மில் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி ஒன்று எடுத்துருக்காங்க. மொத்தமாக 3 ஃபில் ஆகிருக்கு ஜென்ரலில். உமன்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா 2 தான் அப்படியே தான் வந்து இருக்குது. இந்த பிசிஎம்மில் வந்து இந்த கீழே போக வந்து நல்லாவே வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சிஏல 49 சீட்டு வந்து ஃபில் ஆகிருக்கு. இந்த 11 சீட்டு தான் ஜென்ரல்லே அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ நாளைக்கு எஸ்சிஏவோட கடைசி நாளாக இருக்கிறதுக்கான சான்சஸ் மிக மிக ஹை. ஸோ நாளைக்கோட வந்து எஸ்சிஏ முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஃபஸ்ட்டு சீட்டு ஒரே ஒரு சீட்டு வந்து போயிருக்கு. இன்னும் 21 வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்குது. எஸ்சிஏ உமனில் எடுத்துக்கிட்டோம்னா 21 வேகன்சிஸ் ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் 2 தான் இருக்குது. இப்போ 2 வேகன்சிஸ் மட்டும் தான் ஃபில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எஸ்சி ஜென்ரலில் வந்து மொத்தமாக 340 சீட் இருந்தது. அது இன்றைக்கி காலி ஆயிடுச்சு. ஓகேங்களா, மொத்தமாக 13 சீட் அவைலபிள் இருந்தது எஸ்சியில், உமன்ஸ் ப்ளஸ் ஜென்ரல் சேர்த்து. இன்றைக்கி அது ஃபுல்லாகவே வந்து காலி ஆயிடுச்சு. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 11 வேகன்சிஸ் மூவ் ஆகிருக்கு. இன்னும் 84 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சி எல்லாம் வந்து எஸ்சி பிஎஸ்டிஎம்மில் இன்னும் நல்லாவே வாய்ப்பு இருக்குது. எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் 5 வேகன்சிஸ் போயிருக்கு. இன்னும் 31 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே அவைலபிள் தான் இருக்குது. ஓகேங்களா, இன்னும் எஸ்சி டிஸ்ட்ரிபியூட்டிவ் இதிலெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா என்ன இருக்குது. எஸ்டி ஜென்ரலில் வந்து 22 வேகன்சிஸில் 11 ஃபில் ஆகிருக்கு. 11 அப்படியே தான் இருக்குது. எஸ்டி உமனில் வந்து 2 ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 3 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சியில் ஆல்மோஸ்ட் 50% ரீச் பண்ணிடுச்சு. இன்னும் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு 2 to 3 டேஸில் எஸ்டி வந்து முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். மொத்தமாக வந்து 3432 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு. 1254 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த 1254 அப்படிங்கிறது இந்த ஸ்பெஷல் டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ் மட்டும் ப்ளஸ் வந்து பிஎஸ்டிஎம் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் ஜென்ரல் சீட்டில் இன்றைக்கோட எஸ்சி காலி ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து எஸ்சிஏ முடிஞ்சிடும். இன்னும் 2 to 3 டேஸில் வந்துட்டுனா எஸ்டிக்கான வேகன்சிஸ் ஜென்ரலில் முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ நாளையிலேருந்து வந்து பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி ப்ளஸ் வந்து ஜென்ரல் இந்த 5 கம்யூனிட்டியில் இருக்கிற நான் பிஎஸ்டிஎம் ப்ளஸ் ஸ்பெஷல் டிகிரியான பிஏ எக்கனாமிக்ஸ் பிகாம் இல்லாதவங்க வர தேவையில்ல. மெயில் வந்தாலும் வரலனாலும் நீங்கள் வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கான வேக்கன்சிஸ் இங்கே எதுவுமே இல்லை. நீங்கள் அங்கே வந்து காசு செலவு பண்ணி வந்துட்டு நம்ம திரும்ப போகிறதுக்கு பதிலாக வந்துட்டுனா நீங்கள் வராமே இருந்துக்கலாம். ஓகேங்களா, 5 கம்யூனிட்டிக்கான வேக்கன்சிஸ் வந்து காலி. யார் மட்டும் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வரலாம் அப்படின்னா எஸ்சிஏ ப்ளஸ் வந்து எஸ்டி மட்டும்தான் வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கான சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி ஏசோ வந்து பார்த்தோன்னா நேற்றே காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் எந்த மூமெண்ட்டும் இல்லை. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா வந்து இன்னும் 9 தான் ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 7 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. 7 வேகன்சிஸில் பிஎஸ்டிஎம்மில் வந்து 3 பக்கமாக இன்னும் அவைலபிலிட்டி அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பிசிஎம்லேயுமே வந்து பார்த்தோன்னா வேகன்சிஸ் இருக்குது. எம்பிசி ஆர்த்தோலேயும் வந்து பார்த்தோன்னா வேகன்சிஸ் இருக்குது. மொத்தமாக 7 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் இந்த எக்ஸர்வீஸ்மேன் வந்தால் மட்டும்தான் இந்த போஸ்ட் வந்து ஃபில் ஆகும். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அசிஸ்டன்ட் அண்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஹச்ஆர்சியில் வந்து எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து காலி ஆயிடுச்சு. ஓகேங்களா, பிஎஸ்டிஎம்மில் மட்டும் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி மூவ் ஆன் ஆகிருக்கு.
பிஎஸ்டிஎம்லேயுமே வந்து பெரிய மூவ்மெண்ட் வந்துட்டுனா இல்லை ஒரு சீட் ஒன் ஆர் டூ சீட் தான் வந்துட்டுனா ஃபில் ஆகிருக்கு, அது மூவ் ஆன் ஆகிருக்கு. ஓகேங்களா, அசிஸ்டன்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜிடி ஜெனரல் பிஎஸ்டிஎம்மில் 4 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு, 6 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு உமன் பிஎஸ்டிஎம்மில் 4 வேகன்சிஸுமே வந்து ஜிடி உமனில் வந்து 4 வேகன்சிஸுமே ஃபில் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இன்னும் 6 வேகன்சிஸில் மட்டும்தான் வந்து ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. இதான் ஹரிஜென்டல் ரிசர்வேஷனுங்கிறது. நெக்ஸ்ட்டு பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரே ஒரு வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 7 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் இன்னும் 0 தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம் 0 தான். எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னா ஒரே ஒரு வேகன்சிஸ் போயிருக்கு, அது வந்து ஹச்ஆர் ஆடிட்டராக இருக்கும், ஹச்ஆர் ஆடிட் இன்ஸ்பெக்டராக இருக்கும், அதனால தான் அது ஒன்று போயிருக்கு. எஸ்சிஏல வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வேகன்சிஸ் ஜென்ரலில் இருந்தது, அது ஃபில் ஆயிடுச்சு. எஸ்சிஏக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ப்ளஸ் வந்து எஸ்சிக்கு வந்து ஒருத்தனா கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம் சீட்டில் மட்டும்தான் வந்து இதில் வெயிட்டிங், இதில் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. மித்த எல்லா கம்யூனிட்டிலையும் ஆல்மோஸ்ட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. எஸ்டி டிஸ்ட்ரிபியூட்டரில் மட்டும்தான் என்ன பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா, மொத்தமாக 219 சீட்டில் 121 சீட் ஃபில் ஆயிடுச்சு. 58 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இனி வந்து ஸ்பெஷல் டிகிரிஸ் மட்டும்தான் ஹிந்து ரிலீஜியஸ்க்கு இருக்குது, வேறு யாருக்கும் வந்து இதில் எலிஜிபிள் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் ஃபஸ்ட் டேவே ஃபில் ஆயிடுச்சு. ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் வந்து ஃபில் ஆக போகுது. ஜென்ரல் உமன் வந்து ஃபில் ஆக போகுது. ஜென்ரல் உமனில் இன்னும் ஒரே ஒரு வேகன்சிஸ் மட்டும்தான் இருக்குது. மேபி அது நாளைக்கு ஃபில் ஆயிரும். நாளைக்கு ஃபில் ஆகிட்டு ஜிடி ஜென்ரல்மே முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்னும் இல்லை. அது ரெண்டு நாள் தாங்க மாட்டேங்குது போகிறத பார்த்தா. ஓகேங்களா, ஜிடி உமனில் வந்து ஃபில் ஆயிடுச்சு இன்றைக்கி. ஓகேங்களா, இன்றைக்கி 58 வேகன்சிஸ் மொத்தம் 59 இருந்தது, 58 ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் ஒன்று வேகன்சிஸ் மட்டும்தான் இருக்குது. இது எடுத்துட்டாங்கன்னா நீ உமன்ஸ் எடுக்கிறதெல்லாம் வந்து ஜென்ரலில் வந்து ஃபில் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஜென்ரலில் நாளைக்கு ஒரு 40 சீட் பக்கம் மூவ் ஆன் ஆகலாம். அதை தவிர இதில் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. பிஎஸ்டிஎம்மில் வந்து இன்றைக்கி 3 சீட் ஜிஎஸ்சியில் எடுத்திருக்காங்க. 2 ஜென்ரல்லையுமே உமன்ஸ் வந்து ஒரு சீட்டு வந்து தான் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஜேசிஏ வந்து மூவ்மெண்ட் இன்னும் இப்படி தான் இருக்குது. மேபி வந்து அடுத்த வாரத்தில் இது ஏதாச்சும் பிக்கப் ஆனால் தான் ஆகும். அதுவுமே இல்லைனா வந்து இன்னும் ஃபில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் கீழே போக தான் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜிடி உமன் வந்து ஃபில் ஆகிடுச்சு. வேறு எந்த பிஎஸ்டிஎம் எந்த கேட்டகரி எக்ஸ்டர்னல் எதுவுமே வந்து ஃபில் ஆகலை. இப்போதைக்கு ஃபில் ஆனது 2 இதில் மட்டும்தான். இன்றைக்கி வந்து பர்சன் வித் டிசபிலிட்டியில் ஒருத்தங்க எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஜென்ரல் ஆர்த்தோவில் வந்து ஒரே ஒருத்தங்க வந்து இன்றைக்கி எடுத்திருக்காங்க. மொத்தமாக 5 கேட்டகரியில் மட்டும்தான் ஃபில் ஆகிருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஜிடி உமன் அந்த ஜிடி உமன் பிஎஸ்டிஎம், அதுக்கடுத்து ஆர்த்தோ, இந்த 5 இதில் மட்டும்தான் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ மொத்தமாக வந்து 101 வேகன்சிஸ் வந்து ஜேசிஏல ஃபில் ஆகிருக்கு. ஜேசிஏல வந்துட்டுனா 928 வேகன்சியில் 101 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்குன்னு 827 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ பின்னாடி வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது நல்ல வாய்ப்பாக அமையும். பிகாம் மற்றும் பிஏ எக்கனாமிக்ஸ் வச்சுக்கிறவங்களுக்கு நல்லா பின்னாடி வர்றவங்களுக்கு வந்துட்டுனா நல்ல வாய்ப்பாக அமைகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது போக காலத்தில் ஜேசிஏ வந்துட்டுனா மூவ் ஆன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஏன்னா எல்லா கம்யூனிட்டிலையும் ஜென்ரல் வந்து ஃபில் ஆயிடுச்சு. நீ உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து ஜேசிஏ மட்டும்தான். ஜேசிஏல இன்றைக்கி பிஎஸ்டிஎம்ல 3 சீட்டு, ஜென்ரலில் 2 சீட்டு, ப்ளஸ் வந்து உமன்ஸில் 1 சீட் போயிருக்குது. டோட்டலாக வந்து இன்றைக்கி 21 சீட்டு வந்து போயிருக்கு. நேற்று 50 இருந்தது, இன்றைக்கி 101 ஆயிடுச்சு. 21 சீட்டு வந்து டோட்டலாக இது வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா, 827 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது அசிஸ்டன்ட் இன் ஃபினான்ஸ் அண்ட் வேகன்சி பொசிஷன் வந்தால் அது ஆஸ் யூஷுவல் நேற்று இருந்ததே தான், யாருமே இன்றைக்கி எடுக்கவே இல்லை. 18 வேகன்சிஸ் இருந்தது, 12 வேகன்சிஸ் ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 6 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் தான் எடுக்கணும். ஸோ அதனால் இந்த இப்போதைக்கு மூமெண்ட் வந்ததுனா இல்லை. ஸோ டோட்டலாக இன்றைக்கி வரைக்கும் ஃபில் ஆகிருக்கிறது வந்து 3744 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. டோட்டலாக 3744 வேகன்சிஸ் ஃபில் ஆயிடுச்சு. இன்றைக்கி எடுத்தவங்க வந்து மொத்தமாக 109 பேர் மட்டும்தான் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு நாளும் பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ்சிஏ அண்ட் எஸ்சியில் வந்து எஸ்சிஏ அண்ட் எஸ்டியில் வந்து எஸ்சிஏ நாளைக்கு முடிஞ்சிடும். நாளானிலிருந்து எஸ்டியில் வந்து ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் வருவாங்க. இனிதான் பிஎஸ்டிஎம் இனிதாக ஸ்டார்ட் ஆகிறது. ஓகேங்களா, நாளையிலிருந்து பிஎஸ்டிஎம் எக்ஸ்க்ளூசிவ். ஒவ்வொரு நாளும் வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்சி ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருப்பாங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு வந்து கூட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். இனி நாளையிலேருந்து ஒன்லி வந்து எஸ்சிஏ ப்ளஸ் வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டோட வருகை தான் அதிகமாக இருக்கும். போகிற அடுத்த வாரத்தை முடிஞ்ச உடனே வந்து அதுக்கடுத்த 3வது வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றுடன் சிறப்பாக ஜென்ரல் கவுன்சிலிங் முடிஞ்சதுன்னே வந்து சொல்லிக்கலாம். நாளையிலேருந்து எக்ஸ்க்ளூசிவ்லி பிஎஸ்டிஎம் தான்.
ஓகேங்களா. எக்ஸ்க்ளூசிவ்னா உங்களுக்கு ஜென்ரல் கேண்டிடேட்ஸு கூப்பிட்ருக்காங்க, அவங்கலாம் வரமாட்டாங்க. ஸோ வர்ற கவுண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஃபைனலைஸ் பண்ணிடலாம். அதிகபட்சம் இன்னும் ஒரு 100 பேர் வராங்களா அப்படிங்கிறதே டவுட்டு தான். ஸோ நாளையிலேருந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து பிஎஸ்டிஎம் மட்டும் வந்து தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா. நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிரும். இன்றைக்கி மொத்தமாக வந்து பிஎஸ்டிஎம் வந்து 261 வேக்கன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. டோட்டலாக வந்து 261 வேக்கன்சிஸ் வந்து மொத்தமாக ஃபில் ஆகிருக்கு. அதில் வந்து இன்றைக்கி மட்டும் ஃபில் ஆனது வந்து 56 வேக்கன்சிஸு. கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் எடுத்துருச்சு. ஓகேங்களா. பிஎஸ்டிஎம் அந்த நேற்று வந்து 39 போயிருந்தது. முந்தா நேற்று வந்து 43, 44 போயிருந்தது. இன்றைக்கி வந்து 56 வேக்கன்சிஸ் பிஎஸ்டிஎம் வந்து மூவ் ஆன ஆரம்பிச்சிச்சு. இனி போக 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 பிஎஸ்டிஎம்மோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இன்னும் வந்து நம்மளுக்கு இன்னும் ஹியூஜ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்னும் பிஎஸ்டிஎம்மில் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இனி போகிறவங்க ஒன்றும் கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ பிஎஸ்டிஎம்க்கான வாய்ப்பு வந்து பிரகாசமாக தான் இருக்குது. ஓகேங்களா. இந்த வாரம் ஃபுல்லாக முடிஞ்சு அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகிறப்ப தான் பிஎஸ்டிஎம்முக்கு ஓகே ஒரு எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணிப்பு கிடச்சி இது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸ் வந்து நம்ம கணிக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி வந்து ஆப்ஷன்டேஸ் வந்து பிஎஸ்டிஎம்லேயும் குறைவாயிடுச்சு. ஸோ அதனால் 56 பேர் வந்து இன்றைக்கி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஜேசிஏல 3 பிஎஸ்டிஎம் எடுத்திருக்காங்க. டோட்டலாக வந்து 261. இன்றைக்கி மட்டும் எடுத்தது வந்து 56 பேர் மொத்தமாக பிஎஸ்டிஎம் எடுத்திருக்காங்க. ஸோ டே 12க்கான அனலைசிஸ் இவ்வளோ தான். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் வந்து எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். ஒரு கேண்டிடேட்டோட இன்டர்வியூ வந்து நான் எடுத்து போட்டுக்கிறேன். தயவு செஞ்சு பாருங்கள். அவரோட எஃபர்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷனாக இருக்கும். பல எக்ஸாமில் கிளியர் பண்ணவர். ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் எந்த மாதிரி கிளியர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டிருப்பாரு. இதுக்கு முன்னாடி வீடியோவில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்க்காதவங்க இல்லை அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அவங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் நைட்டு வந்து பார்த்தோன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி பிடிஎஃப் வந்து நம்ம எடுத்து போடுறோம். அது வரைக்கும் பாய். நைட்டு வர வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.